இன்றைய நம்மில் இவர்கள் பகுதியில் இலக்கிய திறனாய்வாளர் பஞ்சாங்கத்துடன் ஓர் சந்திப்பு. அனைவராலும் அன்போடு கவிஞர் பஞ்சு என்று அழைக்கப்படுபவர் முனைவர் க. பஞ்சாங்கம் அவர்கள். இவர் புதுவை காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். வாழ்க்கையின் சில இழப்புகள் இலக்கியத்தின் பால் ஆறுதலும் ஈடுபாடும் கொள்ள வைக்கும் என்கிறார் திரு பஞ்சாங்கம். தான் இலக்கியத்தில் ஈடுபட காரணமாக அமைந்தது நண்பர்களுக்கு மடல் எழுதும் பழக்கம்தான் என்றும் மனம் திறக்கிறார். பெரியப்பா பையன் எங்கள் ஊரை விட்டு பிரிஞ்சு ஆசிரியர் பயிற்சி பள்ளிக்கு போனார். அவர் சின்ன வயசுலேயே அம்மாவை இழந்தவர். அதனால் அவர் மடல் எழுதும்போது அந்த மடல் ரொம்ப கவித்துவமாகவும் சோகம் கவ்வியதாகவும் இருக்கும். நானும் இளமையிலேயே அப்பாவை இழந்தவன் என்பதனால அவர் மடலுக்கு நான் பதில் மடல் எழுதுவேன். பதில் மடல் எழுதும்போதும் அதே மாதிரி நானும் ரொம்ப கவித்துவமாகவும் ரொம்ப சோகம் கலந்தும் அந்த மடல் எழுதுவேன். அதை எல்லாத்துட்டையும் படிக்க காட்டும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கு 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 நல்லாருன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் ஒரு மொழியை பயன்படுத்தும் போது ஒரு சுவை உணர்வு ஏற்பட்டது எங்களுக்கு. அப்படி பார்த்தா நீங்கள் நான் எழுத பழகினதுன்னு பார்த்தா அவருக்கு அந்த அண்ணாச்சிக்கு மடல் எழுதி தான் நான் எழுத கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிறகு கல்லூரிக்கு நான் கல்லூரி காலத்தில் போன போதும் பிறகு சென்னைக்கு நான் படிக்க போன போதும் விடுதி வாழ்க்கையில் விடுமுறையில் நண்பர்கள் எல்லோரும் அவங்கவுங்க ஊருக்கு போயிடுவாங்க. 2-3 மாத விடுமுறை இருக்கும். அப்போது கோடைக்கால விடுமுறை. அப்போது என்னுடைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர் புதுக்கோட்டைக்காரர். அவருக்கு பக்கமாக மடல் எழுதுவேன். 10 பக்கம் 8 பக்கம் அந்த விடுமுறையில் மடல் எழுதுவேன். அப்போது அந்த மடலில் சும்மா நலமறி ஆவலுன்னு மட்டும் இல்லாமல் வாழ்க்கை குறித்த அத்தனை விசாரணைகளோடும் அன்றைய அரசியல் சூழலோடும் நான் என்ன உணர்ந்தேனோ, நான் என்ன அதை எப்படி உணர்ந்து அன்றைக்கி தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டேனோ அதெல்லாம் அவருக்கு பதிவு பண்ணுவேன். அவர் பொருளாதாரம் படிச்சுட்டு தமிழ் படிக்க வந்தவர். அதனால் அவர் அதுக்கு நல்லா இருந்ததுன்னு அவர் மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தை சார்ந்த சகோதரிகள் எல்லாரும் ரொம்ப புகழ்ந்து சொன்னதாக அவர் எழுதுவார். இப்படி தான் எனக்கு அந்த இலக்கியத்தின் மேலே ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. அதற்கு மேலே பிறகு வாசிப்பு பள்ளி பருவத்திலேயே தொடங்கிடுச்சுது. அப்போவே மூவா நாவல்கள், ஜெயகாந்தனுடைய புனைகதைகள் எல்லாவற்றையும் எங்களுடைய பஞ்சாயத்து போர்டில் ஒரு பிரசிடெண்ட்டாக ஒருத்தர் புலவர் படித்தவர் உட்கார்ந்தார். அவர் நிறைய மாடர்ன் லிட்ரேச்சரை வாங்கி போட்டார். அதையெல்லாம் அந்த விடுமுறை நாட்களில் உட்காந்து படிச்சுக்கிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு அலைஞ்சோம். அப்படித்தான் என்னுடைய இலக்கிய ஆர்வமும் இலக்கிய பிரவேசமும் நடந்ததுன்னு சொல்லணும். நான் 1970ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் புது கவிதை என்னும் கவிதை வடிவம் பெரும் வீச்சாக வடிவெடுத்தது. அப்பொழுது மரபு தமிழ் பயின்ற பலர் மிக ஆர்வமாக புது கவிதைகளில் நாட்டம் கொண்டு அனைவரையும் சுலபமாக வாசிக்க வைத்தார்கள். எழுதவும் தூண்டுகோலாய் அமைந்தார்கள். அதுதான் திரு பஞ்சுவின் வாழ்க்கையிலும் நடந்தது. என்னுடைய முதல் புத்தகம் ஒட்டுப்புழுங்கிற அந்த புதுக்கவிதை தான் தொகுப்பு தான் மீரா அண்ணன் வெளியிட்டார். எப்படி ஒரு மரபார்ந்த யாப்பு படித்த ஒருத்தர் புதுக்கவிதை எழுத வந்தார் பார்த்திங்கன்னா அதற்கு முக்கியமான காரணம் வானம்பாடி இயக்கத்தில் தான் சொல்லணும். 70களில் நான் சென்னை மாநில கல்லூரி படித்து கொண்டிருந்தேன். அப்போது கோவையிலிருந்து விலையில்லா கவிதை மடல் என்று சொல்லி வானம்பாடி இயக்கத்தை மிக வேகத்தோடு நடத்தினார்கள். அதில் பங்கெடுத்தவர்கள் எல்லோரும் நீங்கள் பார்த்திங்கன்னா மரபான தமிழ் இலக்கியம் படித்து MA முதுகலை முடித்துவிட்டு கல்லூரி பேராசிரியர்களாக இருக்கக்கூடிய மேத்தா, சிற்பி, என்குலாப்பு, ரகுமான், புவியரசு, கங்கை அக்கேனி புத்திரன்னு சொல்லக்கூடிய கனல் மைந்தன் எல்லாருமே பார்த்திங்கன்னா மரபார்ந்த தமிழ் யாப்பெல்லாம் தெரிந்தவங்க. மேத்தா போன்றவர்கள் மரபிலேயே எழுதினவர்கள், கவிதையில் எழுதினவர்கள்.
அவர்கள் புதுக்கவிதைக்கு வந்து அது ஒரு பெரிய வீச்சாக கிளம்பிச்சுது. அப்போது இடதுசாரி இயக்கத்தில் இருந்த கவிஞர் மீரா வந்து கனவுகள் ப்ளஸ் கற்பனைகளை கொட்டு காகிதங்கள் என்று ஒரு வசன கவிதையும் புதுக்கவிதையும் சேர்ந்த ஒரு தொகுப்பு அது. பொதுவாக அன்றைக்கு இடதுசாரிகள் வந்து கைலாசபதி போன்ற இடதுசாரிகள் வந்து புதுக்கவிதை ஏற்றுக்கொள்ளல. வானமாமலை, கைலாசபதி, தீக்காசி புதுக்கவிதை அவங்க ஏற்றுக்கொள்ளல. ஆனால் மீராவுடைய கனவுகள் ப்ளஸ் கற்பனைகளை கொட்டு காகிதங்களை ரொம்ப விதந்து ஓதுனாங்க. அந்த அளவுக்கு அந்த கவிதை வீச்சு வந்து அன்றைய இளைஞர்களை, எங்களை போன்ற இளைஞர்களை ரொம்ப பாதிச்சுது. அந்த பாதிப்பில் தான் நான் புதுக்கவிதைக்கு வந்தேன்னு சொல்லணும். முறையாக தமிழ் படித்த இலக்கிய மாணவர்களுக்குள் வேகமாக பாய்ந்தது. அப்போது கிட்டத்தட்ட தமிழ் படிக்கிற அனைவருமே புதுக்கவிதை எழுத தொடங்கினோம். என்னுடைய ஒட்டுப்புள்ளும் அப்படித்தான் இப்போ காதல் தோல்வியை ஒட்டிய வந்த ஒரு புதுக்கவிதை தொகுப்பாக அமைந்தது. கவிதைகள், திறனாய்வு கட்டுரைகள், நாவல் என பல தளங்களில் இயங்கும் முனைவர் பஞ்சாங்கம் இதுவரை 30க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார். புதுவை, தமிழகம் மற்றும் அயல் நாடுகளின் பல்வேறு அமைப்புகளின் அரங்குகளில் கட்டுரைகள் வழங்கியுள்ளார். ஒரு பேராசிரியராக தான் பணிபுரிந்ததும், தன்னால் உருவான பல மாணவர்கள் இலக்கியத்தில் சாதனை புரிவதும் தமக்கு மிகவும் திருப்தியாக இருப்பதாக கூறுகிறார் இந்த கவிஞர். பொதுவாக என்னுடைய ஆசிரியர் மாணவர் உறவு என்பது பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு உறவு தான். என்னை சார்ந்து ஒரு பெரிய மாணவர் கூட்டமே இருக்கிறது. பஞ்சாங்கத்தின் மாணவர்கள் என்று சொல்லிக்கொள்வதில் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு மாணவர் கூட்டமே தமிழகம் முழுவதும், இங்கே புதுச்சேரி முழுவதும் இருக்கிறார்கள். அந்த மாணவர் பரம்பரையில் நிறைய பேர் புதுச்சேரியிலேயே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நான் இளங்கோ, கே பழனிவேலு, அதே மாதிரி சிறிவித்யா, விசாலாட்சி, சரவணன் என்று பெரிய படைப்பாளிகளாகவும் ஆய்வாளர்களாகவும் நிறைய பேர் இன்றைக்கு அந்த வழியிலேயே பின்பற்றுகிறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்போ நான் அந்த நேரத்தில் எனக்கு இன்னும் வராத நிறைய பேர் விடுபட்டிருக்கலாம். என்னுடைய மாணவர்கள் பெரும்பாலும் சமூக பிரங்கையோடு செயல்படக்கூடியவர்களாக என்னைப் போலவே தொடர்வது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மொழிபெயர்ப்பு பணிகளில் ஈடுபாடு, மேலும் சில திறனாய்வு புத்தகங்களை கொண்டு வரும் ஆர்வம், புதிய எழுத்தாளர்களை உருவாக்கும் முயற்சி, பல இலக்கிய அமைப்புகளில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு தமிழ் வளர்க்கும் போக்குகளில் மகிழ்ச்சி என்று வாழ்ந்து வரும் முனைவர் க. பஞ்சாங்கம் நீடூழி வாழ வாழ்த்துவோம்.